ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்ட தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு தான் பண்ணேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் 1 டம்ளரு, பூண்டு ஒரு 1/2 டம்ளரு, தக்காளி போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காயெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிறேன். வணக்கிட்டு என்ன பண்ணுவேன்னா தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதில் நம்ம இந்த அரைச்ச மசாலா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, சாம்பார் பொடி போட்ட அந்த மசாலாவை இதில் போட்டுடலாம். உப்பு நான் ஏற்கனவே போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னா நான் இதை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு விசில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வேக வச்ச சுண்டலை ஆட் பண்ணிடுறேன். சுண்டலை போட்டு போடுறேன். இது பார்த்திங்கன்னா ரவை உப்புமாக்கு ரெடி பண்ண பக்கத்தில் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. குழம்பு வந்து சைடில் கொதிச்சிட்ருக்கு. இப்போ குழம்பு தாளிக்கிறேன். கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு அதை சுண்டல் குழம்பு தாளிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், முருங்கைக்காய், சுண்டல், கத்திரிக்காய், இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நான் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குவேன். இது கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இது உப்புமாவுக்கு கடுகு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், வதமாக போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உப்புமாவுக்கு கலர்றேன். உப்புமா ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு.